என்ன மாதிரியே நீங்களும் நேற்று ராத்திரி நல்லா தூங்கியிருப்பீங்க. நாள் 3 தூக்கம் மாய உலகம் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இப்போ நான் இங்கே 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். என்னோட வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்காக என் மனசையும் நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நாள் 1 கழிவு நீக்கம் வீடியோவில் சொன்ன மாதிரி. ஒரு நிமிஷம், இப்போ புதுசாக யாராவது இங்கே வந்தாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னே புரியாது இல்லையா? வாங்க 4ஆம் நாளுக்கு போகலாம். நம்மளோட 21 நாள் இலவச ஆன்லைன் யோகா வகுப்பு மாற்றம் உன் கையில். வழங்குபவர் ரஞ்சனி, யோகா ஆசிரியர், ஆத்மிக் யோகாவிலிருந்து. புதுசாக இருக்கிற எல்லாரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வகுப்போட முந்தைய வீடியோஸை அங்கே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட நாள் 4 தண்ணி குடிக்கலாம் வாங்க. நம்ம முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம உடம்புக்கு நம்ம நிறைய இன்புட்ஸ், அதாவது உள்ளீடு கொடுக்குறோம், அதை வச்சு தான் வெளியீடு இருக்கும்னு. உணவு, தூக்கத்துக்கு அப்புறம் முக்கியமான ஒரு உள்ளீடுனா அது தண்ணி தான். நம்ம உடம்புல 60% மேலே நீர் சத்து தண்ணி தான் இருக்குது. ஆனால் தினமும் நம்ம தண்ணி குடித்தாலும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 90% மக்கள் சரியான விதத்தில் தண்ணி குடிக்கிறது இல்லைன்னு. அதனால் தண்ணி குடிக்கிறதுல எது சரி எது தப்பு, யோகாவில் தண்ணியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நான் பேச போகிறது உஷாபான். உஷாபான்ன்றது ஒரு ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க தினச்சரியம், அதாவது தினசரி செய்ய வேண்டிய ஒரு கடமை. அது என்னன்னு பார்க்கலாம். உஷா காலம்ன்றது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காலம். இந்த காலத்தில் எழுந்திருச்சு பானி, அதாவது தண்ணி குடிக்கிறது தான் உஷா பான். நீங்கள் மெத்தையிலேருந்து எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ண தேவையில்லை, 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். ஆரம்பத்தில் 1 லிட்டர் குடிக்க முடியாது, 1 கிளாஸ் 2 கிளாஸ்ன்னு ஆரம்பித்து மெதுவாக 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கலாம். இந்த தண்ணி உங்கள் உள் உறுப்புகளை சுத்தம் செய்ய ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். இதனால தான் நம்மளோட நாள் 1 வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு 10 நிமிஷம் யோகா பண்ண சொன்னேன். ஆயுர்வேதாவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இதை தினசரி தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கு பல உடல் உபாதைகள் நீங்கிறதாகவும், அவங்களோட ஸ்கின், அதாவது சருமத்திலையும் அவங்களோட செரிமானத்திலையும் நல்ல மாறுதல், முன்னேற்றம் ஏற்படுவதாகவும் சொல்கிறாங்க. அதனால் இதை தொடர்ச்சியாக பின்பற்றி உங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை காணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உஷா பான் குடிக்கிறப்பையும் நீங்கள் விரதத்தில் இருக்கிறப்பையும் மட்டும்தான் தண்ணி தாகம் எடுக்காதப்ப தண்ணி குடிக்கணும். மற்ற எல்லா நேரத்துலையும் தண்ணி தாகம் எடுத்தால் மட்டும்தான் குடிக்கணும். தண்ணி எப்போல்லாம் குடிக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல பொதுவாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி இப்போ பொதுவாக எல்லார்கிட்டையும் 3 லிட்டர் தண்ணி குடிங்க, 4 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் 3 லிட்டர் தண்ணி தேவையா? உங்களோட உடலுக்கு தேவையா? நீங்கள் செய்கிற வேலை தண்ணி தாகத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கார். அவர் நாள் ஃபுல்லாக வெயிலில் நிற்கிறாரு. அவர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறாரு. நீங்கள் உங்கள் ஏசி ரூமில் இல்லை ஃபேனில் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க, பெருசாக ஓடி ஆடி வேலை செய்யலை, வெயிலில் இல்லை, குளுன்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அதே 3 லிட்டர் தண்ணி தேவையா? நல்லா யோசிங்க. அதனால் எப்பயுமே உங்களோட உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, பசிச்சா சாப்பிடுங்க. இதை மாதிரி பொதுவாக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக பின்பற்றாதீங்க. அப்போ நான் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. உங்கள் வயசு, உங்கள் பாலினம், நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தாகம் எடுக்குதோ அவ்வளோ தண்ணி தாராளமாக குடிங்க. 3வது முக்கியமான விஷயம், உணவும் தண்ணியும். உங்களோட உணவு ஒழுங்காக செரிமானம் ஆகணும்னா உங்கள் வயிற்றில் அக்னி இருக்கணும். அதாவது ஆசிட்ஸ், என்சைம்ஸ்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் செரிமானம் ஆகும். நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அது நீர்த்து போயிட்டு அந்த ஆசிடும் என்சைமும் நம்மளோட சாப்பாடை சரியாக செரிமானிக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடும். அதனால் எப்பயுமே சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்காதீங்க. ஜூஸு, கோக்கு, பெப்சின்னு எதையுமே நீர் வடிவில் எதையுமே சாப்பிட்றப்ப கண்டிப்பாக குடிக்காதீங்க. இதுவும் கடினமான உணவுகள், அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யாதீங்க.
அதே மாதிரி சாப்பிட்டு முடித்ததும் ஒரு சொம்பு தண்ணியை மொடன்னு குடிக்காதீங்க. அதுவும் உங்களோட செரிமானத்தை பாதிக்கும். சாப்பிட்டு முடிச்சு 30லேருந்து 40 நிமிஷம் இடைவெளி விடுங்க, அந்த சாப்பாடு கொஞ்சம் செரிக்கிறதுக்கு. சாப்பிட்றப்பையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவும் தண்ணி குடிக்கணும் போல இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியை உறிஞ்சி வாயை மட்டும் நினச்சிக்கோங்க. முழுசாக தண்ணி குடிக்காதீங்க. 4வது விஷயம், உங்கள் தண்ணியோட வெப்பநிலை. தண்ணி ரொம்ப சூடாவோ இல்லை ரொம்ப ஜில்லுனோ நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்கள் உள் உறுப்பை பாதிக்கும். தினம் சுட சுட தண்ணி குடிக்கிறது இல்லை ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குடிக்கிறதுன்னு பண்ணிங்கன்னா அது கட்டாயம் உங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு சீர்கேடு. என்றைக்கோ ஒரு நாள் சூடாக குடிக்கிறது இல்லை ஜில்லுன்னு குடிக்கிறது ஓகே, பட் நீங்கள் தினம் குடிக்கிற தண்ணி உங்களோட ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். 5வது விஷயம், எப்படி நான் உங்களை சாப்பாடை உங்கள் எச்சியோட கலந்து உள்ளே போகணுன்னு நம்ம நேத்திக்கு செஷனில் சொன்னனோ அதே மாதிரி தண்ணியையும் கொஞ்சமாக வாயில் உங்கள் எச்சியோட கலந்து உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப வேகமாக தண்ணியை குடிக்கிறத விட மெதுவாக குடிக்கிறது தான் நல்லது. நின்றுட்டும் தண்ணி குடிக்காதீங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்தோன்னு பார்க்கலாமா? முதல்ல உஷாப்பான், காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது. 2வது, உங்களுக்கு தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும், 3 லிட்டர் 4 லிட்டர்னு தண்ணி குடிக்கக்கூடாது. 3வது, சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பாடையும் தண்ணியையும் கலக்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 30-40 நிமிஷம் கழித்து செரிமானம் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். 4வது விஷயம், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி குடிங்க, சுட குடிக்காதீங்க. 5வது, நின்றுட்டு தண்ணி குடிக்காதீங்க, உறிஞ்சி தண்ணி குடிங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி நாள் முழுசும் தண்ணி குடிக்கிறப்ப இந்த 5 பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுட்டு இதெல்லாம் மறக்காமல் பின்பற்றுங்க. இதெல்லாம் பின்பற்ற முடியுதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். எனக்கு ஒரு தம்ஸ் அப் லைக்கும் கொடுங்க. இந்த வீடியோவை உங்களோட உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் இந்த நல்ல விஷயம் போய் சேரும். நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட ஆத்மிக் யோகா வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட எந்தவித கேள்விகளையும் என்கிட்ட டைரெக்டாக கேட்கலாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.